ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திருமணம் இல்லாத ஜாதகம் எது? இதான் தலைப்பு. கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார்னு நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. இன்றைக்கி தேதிக்கு வீடு கட்டுறதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. காசு இருந்த கான்ட்ராக்டர்கிட்ட விட்டுட்டோம்னா அவர் பாட்டுக்கு கட்டி முடிச்சிடுறாரு. முதல்ல எல்லாம் தான் நம்ம அலையணும், இப்போ அப்படி இல்லை. ஆனால் கல்யாணம் பண்ணிப்பாருங்கிறது இன்றைக்கும் ஒரு சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கிறது. நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் மனிதர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாமல் ஆப்போசிட் பார்ட்டிங்க திணறாங்க. ஒரு பொண்ணை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் பல மடங்கு பெருகி போயிடுச்சு. பல மடங்கு. இதை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து ஒருத்தர் கல்யாணத்துக்குள்ளே போகணும்னு நினச்சோம்னா ரொம்ப காலங்கள் பிடித்து விடுகிறது. அப்படி மீறி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணாலும் அந்த கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை கசந்து போகிறது. கிரக அமைப்புகளின்படி எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் திருமணம் மறுக்கப்படும் நிலை, திருமணமே இல்லாத நிலை உருவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக தோஷங்களுடைய அடிப்படை திருமணத்தை மோசம் செய்யும் விதிகளாகும். இல்லை, தோஷங்களில் 4-5 விதமான தோஷங்கள் இருக்குது. சர்பதோஷம் ராகு கேதுவனால் ஏற்படுறது, செவ்வாய் தோஷம் செவ்வாயினால் ஏற்படுறது, புணர்வு தோஷம் சனி சந்திரனால் ஏற்படுறது, சன்னியாசி தோஷம் சனி குரு கேது இவங்களால் ஏற்படுறது. பொதுவாக பாவக்கோள்கள் 4 பேர், பாவக்கோள்கள் மொத்தம் 4 பேர், ராகு கேது சனியும் செவ்வாய். சூரியனை முழு பாவியாக எடுத்துக்க முடியாது, 50-50 சாய்ஸில் வந்துடும். இந்த பாவக்கோள்களோடு சந்திரன்கிற மனோகாரகன் இணையும் போது திருமண வாழ்க்கையில் சிக்கல் வரும். சந்திரன் செவ்வாய் இணைவு கூட திருமண வாழ்க்கை சிக்கலை கொடுக்கக்கூடியது. சனி சந்திரன் இணைவு திருமண வாழ்க்கை சிக்கலை கொடுக்கக்கூடியது. ராகு சந்திரன் இணைவு, கேது சந்திரன் இணைவு திருமண வாழ்க்கை சிக்கலை தரக்கூடியது. இந்த அரைப்பாவின்னு சொல்லக்கூடிய சூரியனோட சந்திரன் ஒரே வீட்டில் இருந்து அமாவாசை யோகம் ஏற்படும் போதும் கூட திருமண வாழ்க்கையில் சில சிக்கலை தரக்கூடியது. இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட தோஷங்கள் ஒரே ஜாதகத்தில் இருந்து, ஒன்றுக்கு மேற்பட்ட தோஷங்கள், இப்போ 4-5 தோஷம் இருக்குன்னா 3 தோஷம் 4 தோஷம் ஒரே ஜாதகத்தில் இருக்கும். இப்போ சில ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்கும், ராகுகேது தோஷமும் இருக்கும், சன்னியாசி தோஷமும் இருக்குது, புணர்வு தோஷமும் இருக்கும். இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட தோஷங்கள் மிகுதியாக உங்கள் ஜாதகத்தில் வேலை செய்ய கடமைப்பட்டிருந்ததுன்னா இங்கே திருமணம் ஒரு காணல் நீர், மறுக்கப்படும் அமைப்பு, அல்லது நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி பலன்கள் வரும். 7ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டு, குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டு, அயன சயன போக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்து உங்களுக்கு திருமணம் இல்லாமல் போகும் அமைப்பும் உருவாகும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மேச லக்ன ஜாதகம், இவருக்கு 2ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு, அவரே 7ஆம் இடம். இந்த 2-7 சுக்கிரன் 6ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். அவருக்கு எந்த விதத்திலையும் நீச்ச பங்கம் கிடைக்கல. இந்த நீச்சமடைந்த சுக்கிரனோடு 3 டிகிரிக்குள்ள ராகு இணைகிறார், கிரகணமும் அடைகிறார். அப்போ நீச்சமும் அடைந்து கிரகணமும் அடைந்து விடுகிறார். இவருக்கு 12ஆம் இடத்துல சனியும் கேதுவும் இருக்காங்க. மேச லக்னத்துக்கு 12ஆம் இடமான மீனத்தில் சனியும் கேதுவும் இருக்கிறார். இப்போ சன்னியாசி தோஷமும் ஆக்ட் ஆகுது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா 2-7 சுக்கிரன் முழுசாக கெட்டு போயிடுறாரு, அவருக்கு எந்த விதத்துலையும் ஒரு நிவர்த்தி கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் 12ஆம் இடம் அயன சயன போக சுகஸ்தானம் கெட்டு போகுது. இதில் இவருக்கு லக்னாதிபதியான செவ்வாய் கடகத்தில் நீச்சம். மேச லக்னம் சுக்கிரன் நீச்சம், லக்னாதிபதி செவ்வாய் நீச்சம், அந்த சுக்கிரன் கிரகணம் அடைஞ்சிடுறார். 12ஆம் இடத்துல சனியும் கேது. இது மாதிரி அமைப்பு திருமணம் தடைபடும் அமைப்பு, அல்லது இல்லாமலே போயிடும், மறுக்கப்படும் விதிகளாகவே உண்டாயிடும். சரி, இப்படி ஜாதகங்கள் இருக்குது, திருமணமே மறுக்கப்படுற அமைப்பு இருக்குது, இதுக்கு என்ன பரிகாரம்? என்னுடைய தாழ்மையான அறிவுரை, கல்யாணம் பண்ணிக்காதீங்கிறது தான். அது பண்ணி தோற்று போகிறத விட பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். மனதளவில் நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிக்கிட்டு பேசாமல் ஓகே நமக்கு இந்த பிறப்பில் இவ்வளோ தான் அப்படிங்கிறது மாதிரி முடிவு போயிடலாம். 12ஆம் இடம் ரொம்ப அதீதமாக பாதிக்கப்படும் போதும் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படிங்கிறது மாதிரியான விதிகளோடு வாழ வேண்டியது வந்துடும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கல்யாணம்லாம் ஆகும், ஆனால் கணவன் மனைவியாக தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியாமல் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம்னு பிரிஞ்சே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வருஷ கணக்கில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பும் கூட பார்த்திங்கன்னா 2-12ஆம் இடம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் போது தான் ஏற்படும். இப்போ ஒரு கடகலக்ன ஜாதகம், 2ஆம் இடம் சிம்மம். இந்த சிம்மத்தில் செவ்வாய் சனி ராகு 3 பேரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்துட்ருக்காங்க. சிம்மத்தில் செவ்வாய் சனி ராகு 3 பேரும் ஒன்றா உட்காந்துட்ருக்காங்க. குடும்பாதிபதி சூரியன் போய் 12ஆம் இடத்துல போய் உட்காந்துக்கிறார். அப்போ குடும்பத்தை விட்டு பிரிந்து எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமாக வெளிநாட்டில் வாழ் பார்த்துட்ருக்காரு.
ஒரு லீவுக்கு கூட வர முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலை. இவர் கல்யாணம் நடந்திருக்கு மட்டுமே ஒழிய தாம்பத்திய சுகத்தை பெரிதாக அனுபவிக்க முடியவில்லை, குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க முடியவில்லை. இந்த மாதிரியானது வரும். இதுவும் கிட்டத்தட்ட திருமணம் மறுக்கப்படும், திருமணம் இல்லாத நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு தான். அப்போ திருமணம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஸ்தானத்திற்கு 2-7 காமத்தை சுகத்தை அனுபவிப்பதற்கான வீடுகளான 12ஆம் இடம், இவைகள் கெடும்போது மிக கடுமையாக பாதிப்புகள் அல்லது திருமணம் மறுக்கப்படும் விதிகள் இருக்கும். இதில் தோஷங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த தோஷங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு ஒரே ஜாதகத்திலிருந்து அது நடைமுறை சாத்தியத்துக்கு உட்பட்ட ஜாதகமாக இருக்கும்போதும் கல்யாணம் ஏண்டா பண்ணிக்கிட்டோங்கிற நிலை உருவாகும், அல்லது திருமணம் ஆன கையோடு அது முறிவை நோக்கி போகும், அல்லது திருமணமே நடக்காமல் போய்விடும். இன்றைக்கு திருமண தகவல் நிலையங்கள் மூலமாக ஏதோ ஒன்று அப்படி இப்படின்னு மேக்கப் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆனால் ஃபெயிலியர் ஆகுது. பொருத்தமெல்லாம் பார்த்து தான் சார் கல்யாணம் பண்ணோம், 1க்கு 4 ஜோசியர்கிட்ட போய் பார்த்தோம், ஆனாலும் ஏன் கல்யாணம் நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வலிமையான கோள்களின் அமைப்பு இருந்தால் நின்று போகும் அல்லது தோற்று போகும். பொதுவாக பாவக்கோள்கள் நமக்கு சுக வாழ்க்கையை தருவதை தடை செய்யும் அமைப்பு கொண்ட கிரகங்கள். பின்னோக்கி நகரும் இயல்பு கொண்ட வக்ர கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் அதிகமாக இருந்தாலும், இதில் புதனும் சுக்கிரனும் வக்ரம் அடைகிறதுங்கிறத பெருசாக கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். சனி செவ்வாய் குரு இந்த 3 பேரும் வக்ரகதியில் இருந்து ராகு கேதுவுடைய தொடர்புகளை இவங்க பெற்றாங்கன்னா இவங்களுக்கும் திருமணம் மறுக்கப்படும் விதி உண்டாகும். ஒரு சில நிலைகளில் ரொம்ப அபூர்வமான சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க, நல்ல பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருப்பாங்க. 12 பௌர்ணமிகளும் விசேஷமானவை. அதில் நல்ல பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கும் கல்யாணம் மறுக்கப்படும் விதி இருக்கும். இது ஒரு ஆச்சரியமான இருக்கும். அதீத ஒளி அதுவும் ஆபத்து அப்படிங்கிறது மாதிரியான நிலை வரும். இன்னும் சில நிலைகளில் பார்த்திங்கன்னா சிவராஜ யோகத்தில் பிறந்தவங்க கல்யாணம் வேண்டான்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. சிவன் சொத்து குலம் நாசம் அப்படிங்கிறதுனுடைய சூட்சுமத்தில் இது விளங்கும். சிவனுடைய சொத்து என்ன? பிரம்மச்சரியம். வாரிசுகளை உருவாக்கி மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து இந்த மனித பிறப்பில் ஆழ வேண்டாம், உழல வேண்டாம் அப்படிங்கிற விதியை போதிக்கக்கூடிய தத்துவம் சிவனுடையது. சிவன் சொத்து குலநாசம்னு சொல்கிறது, நிறைய பேர் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு 90 வாங்கிட்டு வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஐயோ சிவனோட சொத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் உண்மையான காரணம் அல்ல. சிவனின் சொத்து என்பது பிரம்மச்சரியம். நீங்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு குலம் வெளியே வராது. உங்களோட முடியும் இல்லையா? அதுதான் குலம் நாசம் அப்படின்னு அர்த்தமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே ஒழிய, அந்த மாதிரி சிவராஜ யோகம் ஜாதகத்தில் ரொம்ப வலுவாக இருந்து உச்ச குருவோடு சூரியன் சேர்வது, உச்ச சூரியனோடு குரு சேர்ந்து சிவராஜ யோகம் பெற்ற ஜாதகங்கள் சிலர் திருமணத்தை மறுத்துருவாங்க, அவங்களே மறுத்துருவாங்க. பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் திருமணத்தை மறுப்பாங்க. எனக்கு வேண்டாம், கல்யாணம்லாம் வேண்டாம், என்னால் ஒரு ஆளுக்காக எனக்காக மட்டுமே நான் வாழ முடியாது அப்படின்னு. சனி வலுத்தவர்கள் நிறைய பேர் கல்யாணம் வேணான்னு சொல்லுவாங்க. சமுதாயத்துக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு ரொம்ப மிகுதியாக போயிடும். துலா லக்னத்தில் பிறந்த ஒருவர் சனி லக்னத்திலே உச்சம் பெற்ற நிலையில் உடன் அமைந்த கேது மிதுனத்திலிருந்து பார்த்த குரு பகவானுக்கு முழுமையான பிரம்மச்சரியத்தையும் சமுதாய தொண்டாற்றும் வாய்ப்பையும் பெற்று போயிட்டார். துலா லக்னம் சனி உச்சம், கூடவே கேது, குரு மிதுனத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கார். சன்னியாசி யோகம். சிவராஜ யோகம் கொண்டவர்கள் பல பேர் திருமணத்தை மறுத்து விடுவார்கள், எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மறுக்கப்படும் அமைப்பும் இருக்கும், உங்களுக்கு கிடைக்காமல் போகும் நிலையும் இருக்கும். யோகர்கள் சுபர்கள் சில நிலைகளில் திருமணத்தை மறுப்பார்கள். 2ஆம் இடத்துல குருவும் சந்திரன் இணைஞ்ச ஒரு மிதுன லக்ன ஜாதகம். 2ஆம் இடத்துல குருவும் சந்திரனும். இல்லை, சந்திரன் நல்ல வளர்பிறை சந்திரன், குரு உச்ச குரு, 2 பேருமே 3 டிகிரிக்குள்ளே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 வருஷமாக பொண்ணு பார்த்து கடைசியில் வெறுத்து போய் எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டார். கல்யாணம்லாம் வேண்டாங்க, எதுக்கு சும்மா லைஃப் அப்படிங்கிற மாதிரி. அந்த 2ஆம் இடத்து குருவும் சந்திரனும் அவருக்கு கல்யாணம் பண்ணவே விடலை. அவருக்கு குரு திசை நடப்பில் இருந்துக்கிட்டு 7 வருஷமாக பார்த்தாங்க. வரன்கள் தேடி 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 செழித்து ஒரு ஸ்டேஜில் எனக்கு கல்யாணமே வேணாங்கிற முடிவுக்கு ஜாதகரே வந்துட்டார். அப்போ பாவிகள் மட்டுமே திருமணத்துக்கு எடுப்பாங்களான்னு கேட்டால் அதான் இல்லை, சுபர்களும் சேர்ந்து கெடுப்பார்கள். திருமணம் மறுக்கப்படுவதற்கு நிறைய விதிகள் இருக்கின்றன. ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்கள் ஒரே ஜாதகத்தில் இருக்கும்போது, ஒரே ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்குது, புனர்பு தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, அவருக்கே சிவராஜ் யோகம் இருக்குது அப்படிங்கிற போது, பௌர்ணமி யோகம் இருக்குங்கிற போது இது மாதிரியான விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அவங்களே ஒரு ஸ்டேஜில் எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. இவைகளையும் தாண்டி மன வாழ்க்கையில் சிறப்பதற்கு சுபர்கள் நல்ல நிலையில் அமரப்பெறுவது ஒரு அவசியமான ஒன்று. பொதுவாக 2ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தனால கல்யாண வாழ்க்கைக்கு ஒரு சிக்கல் தான். குடும்பம் என்கின்ற 2ஆம் இடம்,
வாழ்க்கை துணை என்கின்ற 7ஆம் இடம், அயன சயன போக சுகம் என்கின்ற 12ஆம் இடம். இது 3மே கடுமையாக பாதிக்கப்படும் போதே நமக்கு குழப்பங்கள் ஆரம்பமாயிடும். மிகச்சிறந்த யோகங்கள் என்று நம்ம வர்ணிக்கப்படக்கூடிய குருச்சந்திர யோகம் 2ஆம் இடம் 7ஆம் இடத்தில் அமையப்பெறும்போது 2ல் 7ல் குருவும் சந்திரனும் வலுவாக உட்காந்தாங்கனாலும் இந்த சிக்கலை கொடுக்கும். கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய அரச பதவியை தரக்கூடிய சிவராஜ யோகம்ங்கிறது இருந்தும் கூட சிலருக்கு திருமணம் மறுக்கப்பட்டுவிடும், விதி உண்டாகும். பௌர்ணமி யோகத்தில் பிறந்து நல்ல உச்ச பௌர்ணமி அமைப்பில் பிறந்துப்பாங்க, தை பூசத்தில் பிறப்பாங்க. பூச நட்சத்திரத்தில் சந்திரன் உட்கார்ந்துட்டு இருப்பார் சென்டர் பாயிண்டில். இங்கே மகரத்தில் தை மாதத்தில் சூரியன் உத்தராயண புண்ணிய காலத்துக்குள்ளே நுழைஞ்சிருப்பார். அற்புதமான பௌர்ணமி யோகம் இருக்கும், திருமணம் மறுத்துக்குவாங்க, அவங்களே வேணான்றோம். இந்த மாதிரியான விதிகளும் நடக்கும். ஆக அனைத்தும் கிடைக்கப் பெறுவதும் ஆண்டவனின் கருணை தான் என்று கூறி, நமது ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் வாழ்வியலை அமைத்துக் கொள்வோம் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.